ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். அதாவது வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று எந்த வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் சரி, அந்த வெள்ளிக்கிழமை அன்று இந்த 3 பொருட்களை மட்டும் உங்களது வீட்டு நிலைவாசலில் இது போன்று நீங்கள் வைத்து விட்டாலும் சரி, அதை நீங்கள் கெட்டி தொங்க விட்டாலும் சரி, இதை நீங்கள் செய்வதனால் உங்களது வீட்டில் அதாவது நீங்கள் நினைத்த காரியங்களும் அது மட்டும் அல்லாமல் உங்களது வீட்டில் தடைபட்டு நின்ற காரியங்களும் நடக்குமாம். உங்களது வீட்டில் மங்களகரமான காரியங்களும் நடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குமாம். நீங்கள் அனைவருமே கூறியிருப்பீர்கள், அதாவது நான் இந்த கோயிலுக்கு சென்று விட்டேன், இந்த பரிகாரங்களை எல்லாம் செய்தும் பார்த்து விட்டேன், இருந்தாலும் நான் நினைத்தது மட்டும் நடக்கவே மாட்டேங்கி, இதற்கு நீங்கள் தான் ஏதாவது கூற வேண்டும் என்று அனைவருமே பெரியவாவிடம் இதை போன்று பக்தர்கள் கேட்டிருக்கிறார்கள். அதற்கு பெரியவா அவர்கள் கூறியது இந்த ஒன்றுதான். வெள்ளிக்கிழமை நாளை நீங்கள் தேர்வு செய்து கொள்ள வேண்டும். அந்த வெள்ளிக்கிழமை நாளில் இந்த ஒரு 3 பொருட்களை மட்டும் நீங்கள் கெட்டி தொங்கவிட வேண்டுமாம். இதை காலை நேரத்தில், அதாவது பிரம்ம முகூர்த்த நேரம் என்று கூறுவார்கள் அல்லவா, அந்த நேரத்தில் இதை நீங்கள் செய்தீர்கள் என்றால் மிகவும் சிறப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் செய்வதனால் உங்களது வீட்டில் நீங்கள் நினைத்த காரியங்களும் அது மட்டும் அல்லாமல் தொட்ட காரியங்களும் மங்களகரமான காரியங்களும் நடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. மறக்காம இந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக உங்களது வீட்டு பூஜை அறையில் நீங்கள் வைத்து விட்டு நீங்கள் விளக்கை ஏற்றி விட்டு அதற்கு ஒரு அர்ச்சனை மாதிரி செய்து விட்டு அதற்கு அடுத்தபடியாக இதை உங்களது வீட்டில் நிலைவாசலில் நீங்கள் கட்ட வேண்டுமோ. அது என்ன பொருட்கள் என்று பார்ப்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் பெரியவா கூறிய அனைத்து செய்திகளும் அவரை பற்றிய மகிமைகளும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இதனுடன் நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டிய பொருட்கள் என்னவென்றால், அதாவது முதலாவதாக ஒரு எலுமிச்சம்பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். மங்களகரமான காரியங்கள் நடப்பதற்கு இந்த ஒரு எலுமிச்சங்கனியை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனுடன் ஒரு மிளகாயும் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டுமாங்க. அந்த கார சாரமிக்க இந்த மிளகாயை நீங்கள் சேர்ப்பதனால் தீய சக்திகள் உங்களது வீட்டிற்குள் அண்டாமல் இருக்குமாங்க. அதனுடன் பச்சை கற்பூரம், மிளகு போன்ற பொருட்களை, கல்லுப்பு, முடிந்தால் கல்லுப்பையும் சேர்த்தால் பணமானது உங்களது வீட்டிற்கு வருமாங்க. இதையெல்லாம் சேர்த்து ஒரு கண்ணாடி டப்பாவிலோ ஒரு கண்ணாடி குடுவையிலோ நீங்கள் அடைத்து கொண்டு உங்களது வீட்டு நிலைவாசலில் வைப்பதற்கு ஏதாவது இடம் இருந்தாலும் நீங்கள் வைத்து விடலாமாங்க. அல்லது உங்களது வீட்டிற்கு உள்ளேயும் நீங்கள் வைத்து விடலாமா. நிலைவாசல் உள்ளே இருக்கும் அல்லவா, அந்த இடத்திலும் நீங்கள் வைத்து விடலாம். அப்படி எனக்கு நிறைய இடமே இல்லை வைக்கிறதுக்கு அப்படின்னா இதை கண்ணாடி குடுவையில வைக்காம நீங்க ஒரு துணி, வெள்ளை துணியிலையோ அல்லது மஞ்சள் துணியிலோ பச்சை துணியிலோ நீங்கள் கெட்டி கொண்டு அதையும் உங்களது வீட்டு நிலைவாசலுக்கு நடுவில் நீங்கள் தொங்க விடலாமாங்க. முடிந்தால் இதனுடன் மாவிலையும் நீங்கள் சேர்த்து தொங்க விடுவது மிகவும் சிறப்பாங்க. இதை நீங்கள் செய்வதனால் நினைத்த காரியமும் அது மட்டும் அல்லாமல் தீய சக்தியிலும் தீய சக்திகள் உங்களது வீட்டிற்கு வராமல் தடுக்குமா. மங்களகரமான காரியங்களும் தொட்ட காரியங்களும் உங்களது வீட்டில் வெற்றிகரமாக வெற்றிகரமாக நடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம். பெரியவா அவர்கள் கூறிய இந்த ஒரு செயலை நீங்கள் வெள்ளிக்கிழமை நாளன்று செய்து வாருங்கள். நீங்கள் நினைத்தது நடக்கும். அது மட்டுமல்லாமல் உங்களது குடும்பமும் செழிப்பாக இருக்குமாங்க. மறக்காம இந்த செயலை மட்டும் செய்து வாருங்கள். உங்களது வாழ்க்கையும் உங்களது தலையெழுத்தும் மாறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம். உங்களுக்கு இதே போன்ற பெரியவா அவர்கள் கூறிய எளிய பரிகாரங்களும் அவரை பற்றிய மகிமையிலும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க மறக்காம நமது சேனலை மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரிவா சரணம். நன்றி, வணக்கம்.